ஏன்னா கொய்யா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி வரப்போ அதை ஒரே டைம்ல வந்து நம்மளால சேல் பண்ண முடியாது. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கொய்யாவில் மதிப்பு கூட்டலா வந்து ஜாம் வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். அது போக வந்து கொய்யா இலை டீ வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். அது போக வந்து கொய்யா இலையில வந்து நாங்க பல்பொடி வந்து ப்ரிப்பேர் பண்றோம். அது போக வாயில ஒரு சிலருக்கு வந்து ஸ்மெல் வரும், ஈர்கள்ல ரத்தம் வரும், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது எங்க கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு. நாங்களுமே இதை டெய்லி யூஸ் பண்றோம், எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்தரா நீங்க இது யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதை நம்ம பல் துளக்கும் பொழுது ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரத்துக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். பல் கூச்சம் போயிடும், ஈறுகளில் ரத்தம் வடிகிறது, அந்த குறுநாற்றம் வருது, இதெல்லாம் சுத்தமாக நின்றுடும். இதெல்லாம் சாப்பிட்றப்ப என்ன பெனிஃபிட் வரும்னா, நாங்கள் காலையிலையும் சாயந்தரமும் இதை தான் நாங்கள் டீயாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா உங்களுக்கு டே 1லேருந்தே உங்களுக்கு என்ன தெரியும்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல டைஜஸ்ட் ஆகும், பசி எடுக்கும், தூக்கம் வரும். வணக்கம், என்னுடைய நேம் வந்து சசிகலா செந்தில்குமார். இவங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்ட். நாங்கள் 2 பேருமே பேசிக்காக ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் தான். நாங்கள் வந்து மெயின் கிராப்பாக வந்து கொய்யா வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கொய்யா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி வரப்போ அதை ஒரே டைம்ல வந்து நம்மளால சேல் பண்ண முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொய்யாவில் மதிப்பு கூட்டலா வந்து ஜாம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். அது போக வந்து கொய்யா இலை டீ வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். அது போக வந்து கொய்யா இலையில வந்து நாங்க பல்பொடி வந்து ப்ரிப்பேர் பண்றோம். இப்ப இந்த பல்பொடி வந்து நார்மல் யூஸ் பண்ற பல்பொடிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து நார்மலா கொய்யா இலை யூஸ் பண்றதே பெரிய பெனிஃபிட். இப்போ கொய்யா இலை யூஸ் பண்றப்ப வந்து சுகர் வந்து நல்லா நார்மல் ஆகும். அது போக வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து கொய்யாவில் சால்வ் பண்ற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு கொய்யா இலையில. இப்போ வந்து நாங்க இதை வந்து வேல்யூ ஆடடா பல்பொடி வந்து ப்ரிப்பேர் பண்றோம். இதை வந்து என்னன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம இதை நாங்களும் யூஸ் பண்றோம், ஃபேமிலியோட எங்க கஸ்டமர்ஸும் இதை யூஸ் பண்றாங்க. இப்ப இவங்க எங்க கஸ்டமருடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை யூஸ் பண்றப்ப இப்ப காலையில இருந்து ஒரு ஈவினிங் வர நம்ம காலையில ப்ரஷ் பண்ண மாதிரியே ஈவினிங் அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும். அது போக வாயில ஒரு சிலருக்கு வந்து ஸ்மெல் வரும், ஈர்கள்ல ரத்தம் வரும், அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது எங்க கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு. நாங்களுமே இதை டெய்லி யூஸ் பண்றோம், எங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்தரா நீங்க இது யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து இது 50 கிராம் பாக்கெட்டு டப்பா. இதனோட விலை வந்து எம்ஆர்பி வந்து 80 ரூபா. 80 ரூபாய்க்கு ஒர்த்து. ஏன்னா இதில் வந்து பல்பொடியில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஷியோவில் கல் உப்பு, அடுப்பு கறி, கிராம்பு, மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால கொய்யா இலைய காம்பினேஷனில் இதை நம்ம பல் துளக்கும் பொழுது ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரத்துக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். பல் கூச்சம் போயிடும், ஈறுகளில் ரத்தம் வடிகிறது, அந்த குறுநாற்றம் வருது, இதெல்லாம் சுத்தமாக நின்றுடும். அதாவது முத நாளே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதே மாதிரி இது வந்து கொய்யா இலையில நம்ம டீ அப்படி சொல்லுவோம். ஆக்சுவலி இது வெறும் கொய்யா இலை தான். கொய்யா இலைய ஒரு கண்டிஷன் லீஃப்னு சொல்லுவாங்க. ரொம்ப முத்துனதும் இல்லாமல் கொழுந்தும் இல்லாமல் ஒரு கண்டிஷன் லீஃபை வந்து எடுத்து அதை ஒரு பர்டிகுலர் பீரியடாக நிழலில் உலர்த்தி, பீரியாடிக்கலாக அதை வந்து நல்லா கிளறி விட்டு நிழலில் உலர்த்தி அதை அப்படியே வந்து ஒரு பல்வரைசர், இதுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பல்வரைசரில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இதை காய்ச்சி நம்ம வந்து காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை டீக்கு ஆல்டர்னேட்டாக இதை வந்து குடிக்கலாம். இதை குடிக்கிறது என்ன இருக்குன்னா, இதில் வந்து நிறைய ஒரு சத்து பொருட்கள் இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக பொட்டாசியம் இருக்குது, டயட்ரி ஃபைபர் இருக்குது, மைக்ரோ அளவில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றப்ப என்ன பெனிஃபிட் வரும்னா, நாங்கள் காலையிலையும் சாயந்தரமும் இதை தான் நாங்கள் டீயாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா உங்களுக்கு டே 1லேருந்தே உங்களுக்கு என்ன தெரியும்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல டைஜஸ்ட் ஆகும், பசி எடுக்கும், தூக்கம் வரும். டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து 10 டேஸ்லேயே அவங்களோட அதாவது என்ன டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து தெரியும். அவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் வந்து அந்த கொய்யா இலை. இதில் வந்து என்னென்னா அவங்கவுங்க ஆப்ஷனலாக வெந்தயம் சேர்த்துக்கிறாங்க, சீரகம் சேர்த்துக்கிறாங்க, துளசி சேர்த்துக்கிறாங்க, லெமன் கிராஸ் சேர்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி சின்னமன் சேர்த்துக்கிறாங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு லெமனோட அந்த ஸ்கின்னை பவுடர் பண்ணி அதோட சேர்த்துக்கிறாங்க. அவங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி இதை ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து வெறும் கொய்யா இலை மட்டும்தான். சூப்பராக இருக்கும். இது 50 கிராம் தான். ஒரு பாக்கெட்டோட விலை 60 ரூபா. இது வந்து கொய்யா அந்த இலையை வந்து அதில் சிறப்பு
அந்த அதே பவுடர் தான், அதை காய்ச்சி சிறப்பு. இதில் வந்து இந்த உங்களுக்கு காய்ச்சும் பொழுது ஒரு 20 மினிட்ஸ் வந்து காய்ச்சணும். இது தேவையில்லை, ஆல்ரெடி காய்ச்சி இருக்குது. இதில் கொஞ்சோன்னு ஒரு அரை மூடி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து இது திருவள்ளூரில் நடக்கிற இயற்கை வேளாண் சந்தையில் நாங்கள் வந்து ஸ்டால் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு அற்புதமான கனெக்டிங் பாயிண்ட். இது இப்போ பொதுவாக வந்து என்னென்னா, இயற்கை விளைபொருட்கள் வந்து விவசாயிகள்கிட்ட உற்பத்தி பண்ணுறாங்க. அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து இயற்கையாக நஞ்சு இல்லாத உணவுகளை தேடி அலைகிறாங்க. ஒரு பக்கம் அது மாதிரி உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை விற்க முடியாமல் இருக்காங்க. அந்த பிரச்சனையை இது வந்து கனெக்டிங் பாயிண்ட் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். நிறைய ஜனங்கள் வர்றாங்க, விவசாயிகள் வந்து வியாபாரிகளாக மாறுறதுக்கு இந்த தளம் வந்து ஒரு அருமையான தளம். இதுக்கு வந்து என்னன்னா, பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்துக்கிட்டு எங்களுக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இது மாதிரி தளங்கள்ல உங்களுக்கு நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்கள் வந்து நியாயமான விலையில கிடைக்கும். பயன்படுத்திக்கிட்டா நல்லது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகுமார். நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாரத்தோட இழுப்பாக்கம் கிராமம். நான் கடந்த ஒரு 10 வருட காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இயற்கை விவசாயத்தில் விளையிற பொருட்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டி தான் வந்து அந்த பொருட்களை விற்பனை பண்ணுறோம். அதை விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு தடமாக வந்து எங்களுக்கு வந்து இந்த இயற்கை வேளாண் சந்தை வந்து கடந்த 9 காலமாக இங்கே வந்து நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். இதில் பயணிச்சுட்டு வந்து இதில் நாங்கள் வந்து அந்த எங்கள் விளைவிக்கிற பொருட்களை வந்து இங்கே விற்பனை பண்ணுறோம். எங்களுக்கு விற்பனை வாய்ப்பு நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் நம்ம இயற்கை வேளாண் சந்தையில் ஈடுபொருள் அந்த பொருட்களில் வர விற்பனை பொருட்களை வந்து நலம் நஞ்சில்லா உணவு என்ற பேரில் வந்து நம்ம பிராண்ட் பண்ணி நம்ம விற்பனை பண்ணுறோம். அதில் இப்போ கிச்சிலி சம்பா இந்த பொங்கலுக்கு ஏற்ற ஒரு ரகமாக, இந்த புது பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ரகமான ஒரு கிச்சிலி சம்பா அரிசி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ், கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, சீரக சம்பா இந்த 3 அரிசியை மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி மிக்ஸ், டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நலம் நஞ்சில்லா உணவுன்ற பேரில். அதே மாதிரி சத்து மாவு கஞ்சி 25 தானியங்களை வச்சு ஒரு சத்து மாவு கஞ்சியை வந்து நம்ம தயாரிக்கிறோம். அந்த சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்குறோம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுக்குறாங்க. மிக அருமையாக இருக்குன்ட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து இது கேட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருக்கோம். நாட்டுக்கோழி பண்ணையிலேருந்து வர நாட்டுக்கோழி முட்டையை வந்து இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறோம். நாட்டுக்கோழி முட்டையும் வந்து நமக்கு இங்கே வந்த உடனே விற்பனை ஆகிடும். இப்போ கூட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 பாக்ஸ் கொண்டு வந்தேன். இப்போ 1 பாக்ஸ் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து விற்பனை வந்து நாட்டுக்கோழி முட்டை மேலே நிறைய மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதை வந்து தேடி வந்து கரெக்டாக வந்து வாங்குறாங்க. நம்ம எப்போ வரும்ன்ட்டு நம்மக்கிட்ட வந்து அதை தொடர்ந்து வாங்கிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இட்லி பொடி, சாதப்பொடி வந்து நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறோம். பருப்பு சாதப்பொடி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதையும் வந்து நலம்ன்ற பேரில் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதுவும் நம்மக்கிட்ட நல்ல விற்பனையாக போயிட்டு இருக்குது. இந்த சந்தை வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுற பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மையமாக அமைஞ்சிருக்கு. அனைத்து நுகர்வோரும் வந்து இங்கே ஒரு நல்ல பொருள் கிடைக்குன்ட்டு இங்கே நம்பி வந்து வாங்கலாம். நன்றிங்க ஐயா.